அகிலம் தோன்றிய நாளே தைப்பூசத் திருநாளாக கொண்டாடப்படுவதாக கூறப்படுகிறது. அதோடு தை மாதம் தெய்வீக மாதமாகவும் கருதப்படுகிறது. இந்த தை மாதத்தில்தான் பூச நட்சத்திரமும் பௌர்ணமியும் ஒன்று சேர்ந்து வருகின்றது. அன்றைய தினமே தைப்பூசமாக கொண்டாடப்படுகிறது. இந்த நன்னாளானது முருகனுக்கு மிகவும் சிறப்பான நாளாகும். அதோடு சிவனுக்கும் குரு பகவானுக்கும் கூட இந்த நாள் மிகவும் சிறப்புடையதாகும். பல சிறப்புகள் மிக்க தைப்பூச நாளன்று விரதம் இருந்தால் கேட்ட வரத்தை தந்தருள்வார் முருகன் என்பது நம்பிக்கை. தை மாதம் 29ஆம் தேதி பிப்ரவரி 11ஆம் தேதி தைப்பூசம் கணக்கிடப்பட்டுள்ளது. தை மாதம் 29ஆம் தேதி காலையில் பூச நட்சத்திரம் ஆரம்பமாகிறது. தைப்பூசம் அன்றைய நாள் முழுவதும் இருப்பதால் காலை முதல் மாலை வரை முருகனை நினைத்து உபவாசம் இருந்து முருகனை தரிசித்து வழிபாடு செய்வது நல்லது. இதில் காலை மதியம் என இருவேளையும் பால் பழம் மட்டுமே அருந்தி விரதம் இருந்து மாலையில் முருகன் கோவிலிற்கு சென்று வழிபடுவது சிறந்தது. முருகனை வழிபடும் சமயத்தில் முருக வேலையும் சேர்த்து வழிபடுவது நல்லது. முடிந்தால் காலை மாலை என இருவேளையும் முருகன் கோவிலிற்கு சென்று வழிபடுவது மேலும் சிறப்பை சேர்க்கும். முருக பக்தர்கள் பலர் தைப்பூச விரதத்தை 48 நாட்கள் இருப்பது வழக்கம். மார்கழி மாதத்தில் தொடங்கி தைப்பூசம் வரை விரதம் இருப்பது வழக்கம். அன்னை பார்வதி தேவி முருகனுக்கு ஞானவேல் வழங்கியது இந்த நன்னாளில்தான். அதனால்தான் அன்று வேலையும் வணங்குவது நல்லது என்று ஆச்சாரியார்கள் கூறுகின்றனர். இந்த ஞானவேல் கொண்ட ஞான பண்டிதன் அசுரவதம் புரிந்தார் என்பதே வரலாறு. அதாவது அந்த ஞான வேலை கொண்டே ஞான பண்டிதன் அசுரவதம் புரிந்தார் என்பதே இந்த தைப்பூசத்தினுடைய வரலாறு.